வணக்கம். வேல்டின் செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பிரான்ஸ், இஸ்ரேல் அமெரிக்கா கண்டனம். இரண்டாவது நாளாக தொடரும் தாய்லாந்து கம்போடியா மோதல். துருக்கி ஈரான் ஐரோப்பிய நாடுகள் பேச்சுவார்த்தை. ரஷ்ய விமான விபத்தில் இறந்தவர்களுக்கு 1 மில்லியன் ரூபிள்ஸ் இழப்பீடு. காசாவில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான நெருக்கடி. உக்ரைன் விமான தாக்குதலில் ரஷ்ய ரேடார் நிலையம் சிதறியது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நீடித்து அமைதி நிலைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் பாலஸ்தீனிய அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க உள்ளதாக பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். நீதியுடனும் நிலைத்த அமைதியுடனும் மத்திய கிழக்கு முன்னேற வேண்டும் என்று நமது வரலாற்று பங்குக்கு நேர்மையாக பிரான்ஸ் இந்த முடிவை எடுத்துள்ளது எனவும் இது வரும் செப்டம்பர் மாதம் ஐநா பொதுச்சபையில் முறைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாலஸ்தீன தலைவர் மஹ்மூத் அப்பாஸுக்கு அனுப்பிய கடிதத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார். பிரான்சின் இந்த முடிவை பாலஸ்தீனிய தரப்பினர் வரவேற்றாலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின்னர் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது தீவிரவாதத்திற்கு பரிசளிப்பது போலாகும். இது மிகவும் ஆபத்தானது. பாலஸ்தீனிய அரசு ஈரானின் பிரதிநிதியாக மாறலாம் என்று எச்சரித்தார். அதேபோல் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த முடிவு அக்டோபர் 7 தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நேரடியாக முந்தைய மோதலுக்கு ஒத்த பதிலாகும் என்று தெரிவித்தார். இன்று வரை உலகில் 142 நாடுகள் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரித்துள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் இதற்கு பெரும் வலுவாக அமையும் நாடுகளில் பிரான்சும் சேர்ந்து விட்டது. கடந்த வருடம் ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தன. 1967 ஆண்டு மத்திய கிழக்கு போரில் இஸ்ரேல் கைப்பற்றிய மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம் மற்றும் காசா பகுதிகளில் சுதந்திர பாலஸ்தீனிய அரசை உருவாக்க பல ஆண்டுகளாக முயற்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் இஸ்ரேலும் அதன் ஆதரவு கொண்ட சில நாடுகளும் இதற்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த சிக்கலான சூழலில் பிரான்ஸ் எடுத்துள்ள உறுதியான முடிவு மேலும் பல நாடுகளை இப்படி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தூண்டும் என்று மேக்ரோனின் நிர்வாகம் நம்புகின்றது. தாய்லாந்து கம்போடியா இடையே மோதல் தீவிரமாகி வரும் நிலையில் எல்லை பகுதிகளில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் இரு நாடுகளின் பொதுமக்களும் தங்களது வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இதுவரை தாய்லாந்து எல்லை பகுதிகளில் இருந்து 1,38,000 பேர் வெளியேறியுள்ளதாக அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பலர் அரசாங்கம் அமைத்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். தாமியூன் தோம் கோவிலை மையமாக கொண்ட இந்த தகராறில் 2வது நாளாக தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. தொடரும் மோதலில் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 14 பேர் பொதுமக்கள் மற்றும் ஒருவர் ராணுவ சிப்பாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 46 பேர் காயமடைந்துள்ளதோடு அவர்களில் 15 பேர் ராணுவ துருப்புக்கள் ஆகும். இந்த மோதலுக்கு கம்போடியா தான் காரணம் என்று தெரிவித்து தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் பொம்தம் பெச்சாயாசாய், நாங்கள் சமரசத்திற்கு முயன்றோம், ஆனால் அவசர நிலைக்கு ஏற்ப ராணுவம் நடவடிக்கையில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது. மோதல் தொடரும் பட்சத்தில் அது முழுமையான போராக மாறும் அபாயம் உள்ளது. தற்போது அது மோதலின் நிலைமை மட்டுமே என்று பாங்காக்கில் செய்தியாளர்களிடம் கூறினார். கம்போடிய படைகள் கனரக ஆயுதங்கள், பீரங்கிகள் மற்றும் BM-21 ராக்கெட் அமைப்புகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளன. பதிலடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று தாய்லாந்து ராணுவம் அறிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா, பிரான்ஸ், சீனா உட்பட முக்கிய நாடுகளும் ஐக்கிய நாடுகள் அமைப்பும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை நிறுத்தி உடனடியாக அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. இந்த நிலையில் சர்வதேச எல்லையையொட்டி அமைந்துள்ள 8 மாகாணங்களில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய E3 ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் அரசியல் மற்றும் சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான துணை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மஜித் தக், ரமஞ்சி மற்றும் ஹாசம் கரிபாபாடி ஆகியோர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்றுள்ளனர். ஈரானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் வகாய் இந்த பேச்சுவார்த்தை அந்த 3 நாடுகளும் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான தங்கள் நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய ஒரு வாய்ப்பாகும் என்று தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கமாக ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடைகளை நீக்குவதும் அணுசக்தி திட்டத்தை கொண்டுள்ள சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வருவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன் ஈரான் யுரேனியம் சேகரிப்பில் தனது நிலைப்பாட்டை உறுதியாக வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்திருந்தார். 2024 செப்டம்பர் முதல் இதுவரை ஈரான் மற்றும் E3 நாடுகளிடையே 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இதற்கிடையில் கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஆபரேஷன் எழும் சிங்கம் என்ற பெயரில் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியது. அதனையடுத்து நடந்த 12 நாள் போரில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் தடித்த சுரங்கங்களை குறிவைத்து பங்கபஸ்ட குண்டுகளை ஏவியது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் கடந்த வியாழக்கிழமை ஏற்பட்ட விமான விபத்தில் 48 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்த நாட்டு கிழக்கு மாகாணங்களான அமுர் பிராந்தியம் மற்றும்
கபரோவ்ஸ்க் பகுதிகளில் ஜூலை 27ஆம் தேதி வரை 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டின்டா விமான நிலையத்தை நோக்கி பயணித்து அங்காரா ஏர்லைன்ஸ் விமானம் 5 குழந்தைகள் உட்பட 42 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களோடு வனப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் இருந்த அனைவரும் உயிரிழந்தனர். விபத்தில் பணியாளர்களில் சிலர் கப்ரோக்ஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அங்கு ஆளுநராக உள்ள டிமிட்ரி டெமேஷின் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 மில்லியன் ரூபிள்ஸ் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான பயண செலவுகளை அரசு சார்பில் ஏற்கும் என போக்குவரத்து துறை அமைச்சர் ஆண்ட்ரே நிகிடின் தெரிவித்துள்ளார். காசாவில் மோதல் தொடரும் நிலையில் இஸ்ரேல் ஒப்பந்தங்கள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் மூலமாக சில பணிய கைதிகளை மீட்டுள்ளது. மற்றொரு புறம் காசா மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் உயிர்காக்க போராடி வருகின்றனர். உணவு, மருந்து, சுகாதார வசதிகள் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது வரை காசாவில் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 59,000 தாண்டியுள்ளது. பட்டினியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 100 கடந்துள்ளது. மருத்துவமனைகள், நோயாளிகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடைபெறுவதால் மனிதாபிமான அழிவு உருவாகியுள்ளது. இந்த நிலையில் உலக நாடுகள் தொடர்ந்து இஸ்ரேலை வலுவாக கண்டித்து வருகின்றன. பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உட்பட 24 நாடுகள் இஸ்ரேலின் தாக்குதல்களை எதிர்த்து போருக்கு முடிவு காண வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகின்றன. கடந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் 1ஆம் தேதி முடிவடைந்ததை அடுத்து 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தை இன்னமும் இறுதிப்படியை அடையவில்லை. இதனால் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவின் நிரந்தர தூதர் பர்வதேனி ஹரிஷ் கூறிய போது, காசா மக்கள் இன்று கடும் துயரங்களை எதிர்கொள்கிறார்கள். உணவு, எரிபொருள், மருத்துவம், கல்வி உட்பட அடிப்படை வசதிகள் சீரழிந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் இடைக்கால அமைதி போதாது, முழுமையான போர் நிறுத்தமே தேவை. பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழியே இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றார். உக்ரைன் ராணுவத்தின் ஆளற்ற விமான ஆபரேட்டர்களின் பீனிக்ஸ் பிரிவு ரஷ்ய ராணுவ உபகரணங்களை குறிவைத்து வெற்றிகரமான தொடர் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஆளற்ற அமைப்புகள் படைகளின் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையின் விளைவாக ரஷ்ய ராணுவத்தின் டேங்கல் BM-21 கிராட் பல்குழல் ராக்கெட் ஏவி சிஸ்டம் மற்றும் 2 வகையான சிறப்பு உபகரணங்களான அரிய ரேடார் நிலையம் மற்றும் ரோபோட்டிக் தரை வாகனம் உட்பட பல உயர் மதிப்புள்ள ரஷ்ய ராணுவ சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் முக்கிய சாதனைகளில் ஒன்று ரஷ்ய படைகள் தங்கள் வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்க பயன்படுத்திய கார்மன் 1L-122 காம்பாட் ரேடார் நிலையத்தை முழுமையாக அளித்தது. ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட ஆளற்ற விமானங்கள் ரேடார் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தின. ரேடார் நிலையத்தின் அழிவு ரஷ்ய ராணுவத்தின் ஒரு கண்காணிப்பு சொத்தை அகற்றுவது மட்டுமல்லாமல் முன்பக்கத்தில் உள்ள பெரிய அளவிலான ரஷ்ய விமான எதிர்ப்பு வலையமைப்பையும் பலவீனப்படுத்துகிறது. உக்ரைனின் ஆளற்ற விமானங்களின் தாக்குதல்களில் இருந்து தங்கள் ராணுவ சொத்துக்களை பாதுகாக்க ரஷ்ய முயற்சிகளாக தற்காலிக கவசம், கிரில் போன்ற உலோக கட்டமைப்புகளை பயன்படுத்தி பாதுகாப்பு கொடுத்தல் ஆகியவை உள்ளன. இருந்த போதிலும் உக்ரைனிய ஆளற்ற விமான ஆபரேட்டர்கள் பெரும்பாலான உபகரணங்களை முற்றிலுமாக அழிக்கவோ அல்லது பெரிதும் சேதப்படுத்தவோ முடிந்தது. இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்புகள் ரஷ்ய படைகளிடையே ஒரு பொதுவான களத்தளவலாக மாறிவிட்டன. ஆனால் துல்லியமான ஆளற்ற விமான தாக்குதல்களுக்கு எதிராக அவற்றின் செயல்திறன் குறைவாகவே தெரிகின்றது. அளிக்கப்பட்ட மற்ற இலக்குகளில் ரஷ்ய டேங்கல் மற்றும் உக்ரைனிய நிலைகளை ராக்கெட் மூலம் தாக்குவதற்கு பொறுப்பான பரவலாக பயன்படுத்தப்படும் BM-21 கிராட் MLRS என்று அழைக்கப்படும் பல்குழல் ராக்கெட் ஏவி அமைப்பு ஆகியவை அடங்கும். இந்த தளத்தை அகற்றுவது ரஷ்ய ராணுவத்தின் மறைமுக துப்பாக்கி சூட்டு தாக்குதல்களின் தீவிரத்தை குறைக்க உதவுகின்றது. பீனிக்ஸ் பிரிவின் பணியின் ஒரு முக்கிய அம்சம் ரஷ்ய தளவாடங்களை முன்வரிசைக்கு கொண்டு செல்ல ரஷ்ய படைகளால் பயன்படுத்தப்படும் ஒரு தரை ரோபோ தளத்தை ஆளற்ற விமான ஆபரேட்டர்கள் அடையாளம் கண்டு அளித்ததாக அறிக்கை குறிப்பிடுகின்றது. இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் ஆளற்ற விமான மற்றும் உளவு பிரிவுகளின், குறிப்பாக ஆளற்ற அமைப்புகளின் படைகளின் கட்டளை தளத்தின் கீழ் உள்ளவற்றின் வளர்ந்து வரும் பங்கை எடுத்து காட்டுகின்றது. எதிரி சொத்துக்களை அவற்றின் நிலைப்பகுதிகள் மற்றும் ஆதரவு மண்டலங்களில் ஆழமாக தாக்கும் திறன், மேம்பட்ட உளவுத்துறை கண்காணிப்பு மற்றும் நிகழ்நேர இலக்கு திறன்களை குறிக்கின்றது.